வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தண்டு கீரையோட துவரம்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். தண்டு கீரையை மட்டுமே வச்சு பண்ணுற பொரியலை விட இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுற பொரியல் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இப்போ இந்த பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு தண்டுக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணணும். கீழே வேர் பகுதி இருக்குது. வேர் பகுதியில் மண் இருக்கும். வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தண்டு முத்தலாக இருக்கும். அதனால் வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம தள்ளி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா கீரையிலையுமே வேர் பகுதியையும் வேர் பகுதிக்கு மேலே உள்ள தண்டோட முத்தலான பாட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதை வச்சு தான் நம்ம சமைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை இதில் நல்லா இப்படி முங்குற மாதிரி வச்சிடணும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொட்டிட்டு 2 தடவை சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணாதான் நமக்கு கீரை சுத்தமாகும். வேர்பகுதியை கட் பண்ணிட்டு தான் உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வைக்கணும். நீங்கள் வேர்பகுதியை கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த வேரில் உள்ள மண்ணெல்லாம் கீரைக்கு போய் சாப்பிடும்போது வாயில் மண் நெரு நெருன்னு வரும். உப்பு மஞ்சள் தண்ணியில் ஊற வச்ச கீரையை எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்டு பகுதியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தண்டு பகுதியை கட் பண்ணியாச்சு. இனி கீரையை மட்டும் கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது பழுத்த கீரை, பூச்சிக்கீரை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இந்த கீரையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதை இந்த மாதிரி ஓரளவு பெரிய சைஸ் பீஸ்களாகவே கட் பண்ணிக்கலாம். வதங்கி வரும்போது சுருங்கிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொரியலில் சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம், 3/4 கப் தண்ணி. இந்த பருப்பை நல்லா மலர சாஃப்டாக வேக வச்சுக்கணும். குழைய விட்டுறக்கூடாது. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சேர்த்த தண்ணியும் கரெக்டாக போச்சு, வத்திருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கணும். அப்போ தான் பொரியலில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. உளுந்தோட கலர் ஓரளவு மாறினதுக்கப்புறமா 1/4 கப் போல் கட் பண்ண சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. அது கூட ஸ்லைஸ் பண்ண 2 பூண்டு, நீல வாக்கில் கட் பண்ண 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிடும்போது அதை அடையாளமாக எடுத்து போட்டுடலாம். ஏன்னா கீரையும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் வாசனையாக. ஆனால் கீரையோட கலர் மாறிடும். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுறணும். இப்போ அளவு அதிகமாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா குறைஞ்சிரும். வதங்கினதுக்கப்புறமே உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம்னா கீரை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. கீரையில் உள்ள நீர்ச்சத்துலேயே கீரை நல்லா வதங்கிடும். கீரை இப்போ பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னுமே வதங்கி நல்லா சாஃப்டாக வரட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி வதக்கி விட்டுக்கணும். கீரை நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து ஒரு தண்டு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சிரும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. கீரைக்கு ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். துவரம் பருப்பை. அடுத்து சீரகம். கீரை சூடாக இருக்கும்போதே சீரகமும் சேர்த்துருங்க. சீரகம் நான் 1/4 டீஸ்பூனில் பாதி தான் சேர்த்துருக்கேன். பருப்பு வேகும்போது கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ இந்த அளவு சேர்த்தா போதும். கடைசியில் தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த கீரை தண்டு பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான தண்டுக்கீரை துவரம்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.